ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் லூட்டி சமையலில் பார்க்க போகிற சமையல் என்னன்னா பூரிக்கிழங்கு. பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறது? ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்லிடுறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி, தக்காளி அது சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கு தேவையான கொத்தமல்லி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கணும். பூரிக்கு தேவையானதை செஞ்சு வச்சாச்சு. பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், இது நல்லா சுத்திர மஞ்சள், கொஞ்சம் மிளகு. அப்பதான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வேகும். சைடில் பூரியும் ரெடி ஆயிட்டு இருக்கு. போடுறேன். கட் பண்ணி வச்சிருக்கா தக்காளி போட்டு இப்போ நல்லா செய்வோம். சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இதில் போட்டுறேன். இல்லைங்களா, பொட்டேட்டோ இது அதை நான் அதில் போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இதனோட கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுறேன். ஓகே, இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கணும். அதுக்குள்ள பூரி செஞ்சுட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ். இப்போ நான் உங்களுக்கு பூரியும் இந்த கிழங்கு வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, அன்டில் வெயிட். பூரி கிழங்கு ஃபினிஷ். இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பூரி கிழங்கு காம்பினேஷன் பிடிக்குமோ அவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் பிக் மாமாஸ் லூட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நான் நிறைய அதிக கண்டென்ட்டோட வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லுவேன். ஓகே.